நட்புக்கு இல்ல எல்ல அப்படிங்கிற மாதிரி தான் இன்னைக்கு பூர்ணிமா ரவியும் மாயாவும் வச்சிருக்க ஃப்ரெண்ட்ஷிப் இன்னைக்கு ஊர் உலகமே பேசிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம பூர்ணிமா வீட்டுக்கு மாயா அவர்கள் போயிருந்திருக்காங்க. பூர்ணிமா வீட்டுல செம்ம வரவேற்பு கொடுத்து அவங்கள இன்வைட் பண்ணியிருந்திருக்காங்க. நிக்சன் அவர்களும் கூட போயிருந்திருப்பார் போல. சோ எல்லாருமே எடுத்துக்கிட்ட போட்டோவை சோசியல் மீடியால இப்ப எல்லாருமே ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம மாயா பிக் பாஸ் வீட்டு விட்டு வெளில வந்ததுக்கு அப்புறம் ஏதாவது பேச மாட்டாங்களா அப்படின்னு எதிர்பார்ப்போட எல்லாருமே பார்த்துட்டு இருக்கோம். ஆனா இன்னை வரைக்கும் எதுவுமே பேசவே இல்லை. ஆனா அவங்க வீட்டுல ஏசி மாட்டுறத மட்டும் வீடியோ எடுத்து சோசியல் மீடியால ஷேர் பண்ணியிருந்தாங்க. ரொம்பவே சந்தோஷமா இருந்துச்சு. இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தா விஷ்ணு வந்து பிக் பாஸ் வீட்டை விட்டு வந்த பிறகு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சூப்பராவே செலிப்ரேட் பண்ணாங்க. கேக்லாம் கட் பண்ணது எல்லாமே இவர் சோஷியல் மீடியாவில் போஸ்ட் பண்ணியிருந்தாரு. அது மட்டும் இல்லாம அங்க இருந்த போட்டோஸ் எல்லாம் இருக்குல்ல, பிக் பாஸ் வீட்டுக்குள்ள எடுத்த போட்டோஸ் எல்லாத்தையுமே இவங்க சோஷியல் மீடியாவில் வந்து போட்டிருந்து அதுல நான் இந்த டேஸ் எல்லாம் ரொம்பவே மிஸ் பண்றேன். முக்கியமா வந்து அர்ச்சனாவா இருக்கட்டும், தினேஷா இருக்கட்டும், அங்க நாங்க வந்து இருந்த ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாம் இன்னைக்கு அடிச்சுக்கவே முடியாது. முக்கியமா மணி வந்து கடைசி நேரத்துல தான் என்னோட ஃப்ரெண்ட் ஆனாரு. சோ அப்படி இருக்கையில அவருக்கும் எனக்கும் இருக்க ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வந்து சூப்பர் ரிலேட்டபிளான ஒரு ரிலேஷன்ஷிப். அதுவும் ரவீனா வெளில போனதுக்கு பிறகு அவர் என்கிட்ட ரொம்பவே க்ளோஸா இருந்தாருங்கிற மாதிரி எல்லாத்தையுமே பாயிண்ட் அவுட் பண்ற மாதிரி ஒரு சில ஸ்டோரிஸ் போட்டிருந்தாரு. நிறைய பேரை டேகும் பண்ணியிருந்தாரு. சோ இந்த செய்தியை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? என்னதான் பிக் பாஸ் முடிஞ்சாலும் அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருக்கலாம். பட் அங்க இருந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை இன்னைக்கும் கண்டினியூ பண்ணிட்டு இருக்காங்க. அப்படிங்கும்போது அவங்க எப்பெல்லாம் இருந்திருப்பாங்க அப்படிங்கிறது நமக்கு இப்பவே புரிஞ்சிருக்கும். சோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம நம்ம கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணிக்கோங்க. இது போல பல வீடியோஸை பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.